ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மாக்களின் பயணம். டாக்டர் மைக்கேல் நியூட்டன். ஜேர்னி ஆஃப் சோல்ஸ். வாழ்க்கைகளின் இடையேயான வாழ்க்கையை பற்றிய நிகழ்வுகளின் நுண்ணாய்வு. அத்தியாயம் 3. வீடு வந்து அடைதல். மரணத்திற்கு பின் நம்மை சந்திக்கும் அன்பு காட்டுகின்ற ஆன்மாக்களை எதிர்ப்படுதல் மிக முக்கியமானதாக இருப்பதால் நாம் அவர்களை எவ்வாறு கண்டுணர்வோம்? ஆன்மா உலகில் ஆன்மாக்கள் ஒருவரை ஒருவர் எவ்வாறு பார்க்கின்றனர் என்பது குறித்து அறிதுயல் நிலையில் இருக்கும் நபர்களிடம் பொதுப்படையான கருத்து ஒருமைப்பாடு உள்ளதை நான் காண்கிறேன். ஒரு ஆன்மா சக்தியின் குவியலாக தோன்றலாம். ஆனால் வெளிப்படையாக உறுப்புகளால் அமையாத ஆன்ம சக்தி மனித குணாதிசயங்களை வெளிக்காட்ட முடியும். ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளும் போது ஆன்மாக்கள் தங்கள் முந்தைய வாழ்க்கை உருவங்களை வெளிப்படுத்த தங்கள் திறமையை பலமுறை உபயோகிக்கிறார்கள். ஆன்மாக்களால் ஏதோ ஒரு வாழ்க்கையில் தான் ஏற்ற மனித உருவத்தை வெளிப்பட வைக்க இயலும். அது தங்கள் அடிப்படையான ஆற்றலிலிருந்து அவர்கள் தானே புனைந்து கொண்ட எண்ணற்ற தோற்றங்களில் ஒன்றே ஆகும். 6வது அத்தியாயத்தில் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒளிவட்டம் குறித்து ஆன்மாவின் தனித்துவத்தின் மற்றொரு தோற்றத்தை நான் விவாதம் செய்வேன். என் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் ஆன்மா உலகில் தாங்கள் முதலாக பார்க்கும் நபர் தங்களது தனிப்பட்ட வழிகாட்டி என்று அறிவிக்கிறார்கள். இருப்பினும் எந்த வாழ்க்கைக்கு பின்னரும் ஒரு வாழ்க்கை துணையால் நாம் சந்திக்கப்படலாம். வழிகாட்டிகளும் வாழ்க்கை துணைகளும் ஒன்றல்ல. ஒரு முந்தைய உறவினரோ அல்லது நெருங்கிய நண்பரோ உள்வரும் ஆன்மாவிற்கு தோற்றம் அளித்தால் அவர்களுடைய வழக்கமான வழிகாட்டி காட்சியில் இல்லாமல் இருக்கலாம். வழக்கமாக வழிகாட்டிகள் மிக அருகாமையில் எங்கோ இருந்து கொண்டு உள் வருபவரின் வருகையை தங்களுடைய சொந்த வழியில் கண்காணித்து வருவதை நான் உணர்கிறேன். என் அடுத்த நிகழ்வில் வரும் ஆன்மா ஆன்மீக நுழைவாயிலினுள் இப்போதுதான் வந்துள்ளார். மேலும் ஒரு உயர்தரமான ஆன்மாவால் சந்திக்கப்பட்டார். அவர் வெளிப்படையாக இந்த நபருடன் கடந்த கால வாழ்க்கை தொடர்களில் நீட்டிக்கப்பட்ட நெருங்கிய தொடர்புகள் கொண்டுள்ளவர். இந்த வாழ்க்கை துணை முதல்நிலை வழிகாட்டி அல்ல என்றாலும் அவளை வரவேற்கவும் அன்பான ஊக்குவித்தலை அளிக்கவும் அவர் இங்கு இருக்கிறார். நிகழ்வு 6. டாக்டர் நியூட்டன். நீ முன்னை சுற்றிலும் என்ன காண்கிறாய்? நபர்: அதாவது நான் சுத்தமான வெள்ளை மணலில் மிதந்து செல்வது போல அது என்னை சுற்றி வருகிறது. மேலும் நான் பிரகாசமான வண்ண துண்டுகளுடன் ஒரு ராட்சத கடற்கரை கொடையின் கீழே இருக்கிறேன். அதில் எல்லாம் திடமற்ற உருவத்தில் ஆனால் சேர்த்து கட்டப்பட்டுள்ளது. டாக்டர் நியூட்டன். உன்னை சந்திக்க யாராவது இங்கு இருக்கிறாரா? நபர்: சிறிது இடைவேளைக்கு பிறகு நான் தனியாக இருப்பதாக நினைத்தேன். ஆனால் ஒரு நீண்ட தயக்கம். தொலைவில் வெளிச்சம் விரைவாக என்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓ ஆண்டவனே! டாக்டர் நியூட்டன். அது என்ன? நபர் உணர்ச்சி வசப்பட்டு: மாமா சார்லி. சத்தமாக: மாமா சார்லி, நான் இங்கு இருக்கிறேன். டாக்டர் நியூட்டன். இந்த குறிப்பிட்ட மனிதர் உன்னை முதலில் சந்திக்க ஏன் வருகிறார்? நபர் ஆழ்நிலையில் தன்னை மறந்த மிகு தொலைவான குரலில்: மாமா சார்லி, நான் உங்களை காணாமல் மிகவும் தவித்து விட்டேன். டாக்டர் நியூட்டன். நான் என் கேள்வியை மீண்டும் கேட்கிறேன். நபர்: ஏனெனில் என் எல்லா உறவினர்களிலும் மற்றவர்களை காட்டிலும் நான் அவரை அதிகமாக நேசித்தேன். நான் குழந்தையாக இருந்தபோது அவர் மரணமடைந்தார். என்னால் அதிலிருந்து மீள முடியவில்லை. இந்த நபரின் இதற்கு முந்தைய வாழ்க்கையில் நெப்ராஸ்கா பண்ணையில். டாக்டர் நியூட்டன். அது மாமா சார்லி என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ கண்டுணரும் தனிச்சிறப்பு அவரிடம் உள்ளதா? நபர் வாடிக்கையாளர் தனது நாற்காலியில் உணர்ச்சி பொங்க நெளிகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் அவரை ஞாபகம் வைத்துக் கொண்டுள்ளது போலவே மிக இன்பமான, இரக்கமான, விரும்பத்தக்க ஒருவராக அவர் எனக்கு அருகில் இருக்கிறார். வாய் மூடி நகைக்கிறார். டாக்டர் நியூட்டன்.
அங்கு என்ன வேடிக்கையாக இருக்கிறது? நபர்: மாமா சார்லி முன்னிருந்தபடியே பர்மனாக இருக்கிறார். டாக்டர் நியூட்டன்: அவர் அடுத்து என்ன செய்கிறார்? நபர்: அவர் புன்னகைக்கிறார், என்னை நோக்கி தன் கையை நீட்டுகிறார். டாக்டர் நியூட்டன்: அப்படியானால் அவருக்கு கைகளுடன் ஒருவித உடல் இருக்கிறது என்று அர்த்தமா? நபர் சிரிக்கிறார். அதாவது ஆம் என்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். நான் சுற்றி மிதந்து கொண்டிருக்கிறேன், அவரும் அப்படித்தான். அது என் மனதில் உள்ளது. அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்துகிறார். நான் அதிகமாக உணர்வது என்னவென்றால், அவர் கை என்னை நோக்கி நீண்டுள்ளது. டாக்டர் நியூட்டன்: அவர் ஏன் உடல் சார்ந்த விதத்தில் உனக்கு கை கொடுப்பதாக காண்பிக்கிறார்? நபர் சிறிய இடைவெளிக்கு பிறகு: என்னை தேற்றி என்னை வழிகாட்ட, இன்னும் தொலைவில் வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்ல. டாக்டர் நியூட்டன்: நீ என்ன செய்கிறாய்? நபர்: நான் அவருடன் சென்று கொண்டிருக்கிறேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து பண்ணையில் வைக்கோல் போரில் விளையாடி கழித்த நல்ல காலங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் நியூட்டன்: அவர் இல்லை, இவை எல்லாவற்றையும் உன் மனதில் காண்பிக்கிறார். அதன் மூலம் அவர் யார் என்று உனக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறார். நபர்: ஆம், நான் என் கடந்த கால வாழ்க்கையில் அவரை அறிந்தபடி இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். நான் என் மரணத்தை குறித்து இன்னும் சிறிது அதிர்ச்சி அடைந்துள்ளேன் என்று அவருக்கு தெரியும். நபர் திடீரென்று மோட்டார் வண்டி விபத்தில் மரணமடைந்தார். டாக்டர் நியூட்டன்: அப்படியென்றால் மற்ற வாழ்க்கைகளில் எத்தனையோ மரணங்களை அனுபவித்திருந்தாலும் இவ்வாழ்க்கையில் இருந்தவுடனேயே மீண்டும் ஆன்மா உலகுடன் பழக்கம் அடையும் வரையில் சிறிது பயம் இருக்க கூடுமா? நபர்: அது உண்மையில் பயம் அல்ல, அப்படி சொல்வது தவறு. நான் அதிகமாக அஞ்சுகிற மாதிரி தோன்றலாம். ஒவ்வொரு முறையும் அது எனக்கு வேறுபடுகிறது. மோட்டார் மோதல் தயாரற்ற நிலையில் ஏற்பட்டது. நான் இன்னும் சிறிது கலக்கமாக இருக்கிறேன். டாக்டர் நியூட்டன்: சரி, நாம் இன்னும் சிறிது முன்னால் செல்லலாம். மாமா சார்லி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நபர்: அவர் என்னை நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு அழைத்து செல்கிறார். டாக்டர் நியூட்டன்: 3 என்று எண்ணும்போது நாம் அங்கு செல்லலாம். 1, 2, 3. என்ன நடக்கிறது என்று எனக்கு சொல். நபர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு: அங்கு வேறு மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நட்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நான் அணுகும்போது நான் அவர்களுடன் சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது போல் இருக்கிறது. டாக்டர் நியூட்டன்: தொடர்ந்து அவர்களை நோக்கி செல். அவர்கள் உனக்காக காத்திருக்க கூடும் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படுகிறதா? நபர் அங்கீகாரம்: ஆம், உண்மையாகவே நான் முன்னரே அவர்களுடன் இருந்திருக்கிறேன் என்று உணர்கிறேன். சிறிய இடைவேளை. வேண்டாம், போகாதீர்கள். டாக்டர் நியூட்டன்: தற்போது என்ன நிகழ்கிறது? நபர் மிகவும் மன அமைதி கெட்டு: மாமா சார்லி என்னை விட்டு செல்கிறார். அவர் ஏன் விலகி செல்கிறார்? டாக்டர் நியூட்டன்: இச்சூழ்நிலைகளில் பொதுநிலையான அமைதிப்படுத்தும் வழிமுறைகளை உபயோகிக்க நான் உரையாடலை நிறுத்துகிறேன். பிறகு நாங்கள் தொடர்கிறோம். உன் உள் மனதிற்குள் ஆழமாக நோக்கு. மாமா சார்லி இச்சமயத்தில் ஏன் உன்னை விட்டு செல்கிறார் என்பதை நீ உணர வேண்டும். நபர் அதிகம் தணிந்து ஆனால் வருத்தத்துடன்: ஆம், அவர் நான் இருக்கும் இடத்தில் இல்லை, வேறு இடத்தில் தங்குகிறார். அவர் என்னை சந்திப்பதற்காகவே, என்னை இங்கு கொண்டு வருவதற்காகவே வந்தார். டாக்டர் நியூட்டன்: எனக்கு புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். உன் மரணத்திற்கு பின் முதல் நபராக உன்னை சந்தித்து நீ நன்றாக இருக்கிறாய் என்று தெரிந்து கொள்ளும் வேலை மாமா சார்லிக்கு இருந்தது. நீ தற்போது இன்னும் நன்றாகவும் வீட்டில் இருப்பது போலவும் உணர்கிறாயா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நபர்: ஆம், நான் அப்படியே உணர்கிறேன். அதனால்தான் மாமா சார்லி என்னை மற்றவர்களுடன் விட்டு சென்றார். ஆன்மீக உலகை பற்றி ஒரு ருச்சிகரமான விஷயம் யாதெனில், நம் வாழ்க்கையில் உள்ள முக்கியமான மக்கள் தங்கள் வேறொரு வாழ்க்கையில் புதிய உடலில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதிலும் நம்மை எப்போதும் வரவேற்க முடிவதேயாகும்.
இது 6வது அத்தியாயத்தில் விளக்கப்படும். 10வது அத்தியாயத்தில் ஆன்மாக்கள் தங்களது சாரத்தை பிரிக்கும் திறமையை பற்றி நான் விசாரணை செய்வேன். அதனால் பூமியில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேலான உடலில் அவர்கள் இருக்க முடியும். இக்கட்டத்தில் வழக்கமாக ஆன்மா செல்லும் பாதையில் எடுத்து செல்லப்படும் பூமியின் உடல் சார்ந்த மற்றும் மனம் சார்ந்த சுமைகளின் மூட்டைகள் 2 காரணங்களுக்காக குறைந்து கொண்டிருக்கின்றன. முதலாவதாக, ஆன்மா உலகில் கவனமாக வழிகாட்டப்பட்ட விதிமுறைகள் மற்றும் இசைவுகளுடைய சான்று. திட உருவத்தில் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் நாம் விட்டு சென்றவர்களின் நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துள்ளது. இரண்டாவதாக, அவர்கள் பூமியில் மரணமடைந்த பின்னர் மீண்டும் அவர்களை ஒருபோதும் சந்திக்க மாட்டோம் என்று நாம் நினைத்த மக்களை காண்பதனால் ஏற்படும் உணர்ச்சியின் தாக்குதல். இங்கு மற்றொரு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு 7. டாக்டர் நியூட்டன், ஆன்மா உலகில் உள்ள சுற்றுச்சூழலுக்கு உன்னை சரிப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு உனக்கு இப்போது கிடைத்துள்ளதால் இந்த இடம் உன் மீது என்ன விளைவை ஏற்படுத்தியுள்ளது என்று எனக்கு சொல். நபர்: அது மிக இதமாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கிறது. நான் பூமியிலிருந்து தொலைவில் இருப்பதை ஆறுதலாக உணர்கிறேன். நான் எப்போதும் இங்கேயே தங்க விரும்புகிறேன். இங்கு ஒரு மன அழுத்தம் இல்லை, கவலைகள் இல்லை, நன்றாக இருப்பதான உணர்வு மட்டும்தான். நான் அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், நீ தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கும் போது ஆன்மீக நுழைவாயிலை கடந்து செல்கையில் உனது அடுத்த முக்கியத்துவமிக்க உணர்வு என்ன? நபர்: சிறிய இடைவெளிக்கு பிறகு, முன்னரே பார்த்த உணர்வு. டாக்டர் நியூட்டன்: முன்னரே பார்த்த உணர்வு என்றால் என்ன கூற விரும்புகிறாய்? நபர்: சிறிது தயக்கத்திற்கு பின், மக்கள், நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் என நினைக்கிறேன். டாக்டர் நியூட்டன்: நீ மக்களை பூமியில் நெருங்கி பழக்கப்பட்ட மக்களாக பார்க்கிறாயா? நபர்: நான் எனக்கு தெரிந்த மக்களின் அருகாமையை உணர்கிறேன். டாக்டர் நியூட்டன்: சரி, நகர்ந்து சென்று கொண்டிரு. நீ அடுத்து என்ன பார்க்கிறாய்? நபர்: விளக்குகள், மென்மையான மேகம் போன்று. டாக்டர் நியூட்டன்: நீ நகர்ந்து சென்று கொண்டு இருக்கும் போது இந்த ஒளி ஒரே மாதிரி உள்ளதா? நபர்: இல்லை, அவை பெருகி கொண்டிருக்கின்றன. ஆற்றலின் துளிகள். அவர்கள் மனிதர்கள் என்று எனக்கு தெரியும். டாக்டர் நியூட்டன்: நீ அவர்களை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறாயா அல்லது அவர்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்களா? நபர்: நாங்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி மிதந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் அவர்களை விட மெதுவாக சென்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. டாக்டர் நியூட்டன்: கவலைப்படாதே. நீ காண்பதையெல்லாம் எனக்கு அறிவித்துக் கொண்டே தொடர்ந்து மிதந்து கொண்டிரு. நபர்: சிறிய இடைவெளிக்கு பிறகு, இடுப்பிலிருந்து மேல் வரை மட்டும்தான். நான் பாதி உருவமான மனித வடிவங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய வடிவங்கள் தெல்ல தெளிவாக உள்ளன. நான் அவர்களினூடே காண முடியும். டாக்டர் நியூட்டன்: இந்த வடிவங்களுக்கு ஏதாவது தனி சிறப்புகள் உள்ளனவா? நபர் ஒருவித பயத்துடன்: கண்கள். டாக்டர் நியூட்டன்: நீ கண்களை மட்டும் பார்க்கிறாயா? நபர்: அங்கு வாயின் தடம் மட்டும் உள்ளது, அது ஒன்றுமில்லை. பீதியுடன் இப்போது கண்கள் என்னை சுற்றி உள்ளன, என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. டாக்டர் நியூட்டன்: ஒவ்வொரு வடிவத்திற்கும் 2 கண்கள் உள்ளனவா? நபர்: ஆம், உள்ளன. டாக்டர் நியூட்டன்: இந்த கண்கள் விழித்திரையும் கண்மணிகளும் கொண்ட மனித கண்களைப் போல தோற்றம் அளிக்கின்றனவா? நபர்: இல்லை, வித்தியாசமாக. அவை பெரிய கருப்பு வட்டங்களுடன் என்னை நோக்கி ஒளிக்கதிர்களை வீசிக் கொண்டிருக்கின்றன. எண்ணங்கள். பிறகு சுமை தணிந்த பெருமூச்சுடன், ஓ. டாக்டர் நியூட்டன்: தொடர்ந்து செல். நபர்: நான் அவர்களை கண்டுணர துவங்கியிருக்கிறேன். அவர்கள் என் மனதுக்குள் வடிவங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய எண்ணங்கள். வடிவங்கள் மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. டாக்டர் நியூட்டன்: திடமான மனித தோற்றம் கொண்ட மக்களா? நபர்: ஆம். பார், அது அவர்தான். டாக்டர் நியூட்டன்: நீ என்ன பார்க்கிறாய்? நபர் ஒரே சமயத்தில் சிரிக்கவும் அழவும் தொடங்குகிறார். நான் நினைக்கிறேன், அது ஆம், அது மேரி, அது லேரி. அவர் எல்லோருக்கும் எதிரில் இருக்கிறார். நான் உண்மையாக பார்க்கும் முதல் நபர் அவரே. லேரி, லேரி. டாக்டர் நியூட்டன்: என் நபருக்கு சிறிது இயல்பு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு அளித்த பின்னர், லேரியின் ஆன்மீக உரு உனக்கு தெரிந்த மக்கள் தொகுதியின் முன்னால் இருக்கிறதா?
நபர் ஆம், நான் அதிகமாக பார்க்க விரும்புபவர்கள் என் எதிரே இருக்கின்றனர் என்று எனக்கு இப்போது தெரியும். என் மற்ற சில நண்பர்கள் பின்னால் இருக்கிறார்கள். டாக்டர் நியூட்டன், நீ அவர்களை எல்லாம் தெளிவாக பார்க்க முடிகிறதா? நபர் இல்லை. பின்னால் இருப்பவர்கள் மங்களாக தொலைவில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். லேரி என் எதிரில் இருக்கிறார். என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். லேரி. டாக்டர் நியூட்டன், நீ இதற்கு முன் என்னிடம் கூறியபடி லேரி உன் கடைசி வாழ்க்கையில் உன் கணவரா? நபர் விரைகிறார். ஆம், நாங்கள் இருவரும் சேர்ந்து அருமையான வாழ்க்கை நடத்தினோம். குந்தர் மிக வலிமை வாய்ந்தவராக இருந்தார். அவர் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எங்கள் திருமணத்திற்கு எதிராக இருந்தனர். ஜீன் நான் மார்சிலீஸில் வாழ்ந்து கொண்டிருந்த அவலமான வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்ற கடற்படையை விட்டு நீங்கினார். எப்போதும் என்னை விரும்பினார். இந்த நபர் அதிக உணர்ச்சி வசப்பட்டுள்ளார். அவருடைய கடந்த கால வாழ்க்கைகள் ஒன்றன் மீது ஒன்று உருண்டு விழுகின்றன. லேரி, குந்தர், ஜீன் அனைவரும் அவளுடைய முந்தைய கணவர்கள். ஆனால் அதே வாழ்க்கை துணை. ஆன்ம உலகில் நினைவுக்கு கொண்டு வரும் இந்த இடைவெளிக்கும் முன்னரான அமர்வு நேரங்களில் இந்த மக்கள் யாரென்று பரிசீலிக்க எங்களுக்கு முன்னரே வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். லேரியை தவிர அவளுடைய அண்மைய அமெரிக்க கணவர் ஜீன் 19வது நூற்றாண்டில் ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாலுமி. குந்தர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மனியை சேர்ந்த மேற்குடியாளரின் மகன். டாக்டர் நியூட்டன், நீங்கள் இருவரும் தற்சமயம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நபர், அணைத்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் நியூட்டன், மூன்றாவது ஒருவர் நீங்கள் இருவரும் என் கணத்தில் அணைத்து கொண்டிருப்பதை பார்த்தால் அவர்கள் என்ன காண்பார்கள்? நபர், ஒரு பதிலும் இல்லை. டாக்டர் நியூட்டன், நபர் அவளுடைய வாழ்க்கை துணையுடன் இக்காட்சியில் மூழ்கியிருப்பதால் அவளுடைய முகத்தில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு கணம் காத்திருக்கிறேன், மீண்டும் முயற்சிக்கிறேன். ஆன்மா உலகில் தற்போது கவனித்துக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு நீயும் லேரியும் எப்படி தெரிவீர்கள்? நபர், அவர்கள் இரண்டு பிரகாசமான ஒளிகள் ஒன்றை நோக்கி ஒன்று சுழன்று கொண்டிருப்பதை பார்ப்பார்கள் என ஊகிக்கிறேன். நபர் அமைதியுற துவங்குகிறார். நான் அவள் முகத்தில் விழும் கண்ணீரை துடைக்க உதவுகிறேன். டாக்டர் நியூட்டன், இது எதை குறித்து காட்டுகிறது? நபர், நாங்கள் தழுவி கொண்டிருக்கிறோம், அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இணைந்து அது எங்களை சந்தோஷம் அடைய செய்கிறது. டாக்டர் நியூட்டன், நீ உன் வாழ்க்கை துணையை சந்தித்த பின்னர் அடுத்து என்ன நடக்கிறது? நபர் சாய்வு நாற்காலியின் பக்கங்களை இறுக்கி பிடித்துக் கொள்கிறார். அவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். முன்னர் நான் அவர்களை உணர மட்டும் செய்தேன். இப்போது பலர் என் அருகில் வந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் நியூட்டன், உன் கணவர் உன் அருகில் வந்த பின் இது நடக்கிறதா? நபர், ஆம். அம்மா, அவள் என்னிடம் வருகிறாள். நான் அவள் இல்லாத குறையை மிகவும் உணர்ந்தேன். ஓ அம்மா! நபர் மீண்டும் அழத் துவங்குகிறார். டாக்டர் நியூட்டன், கவலைப்படாதே. நபர், ஓ, தயவு செய்து இப்போது என்னிடம் எந்த கேள்விகளும் கேட்காதீர்கள். நான் இதை உணர்ந்து மகிழ விரும்புகிறேன். நபர் கடந்த கால வாழ்க்கையில் தனது தாயுடன் மௌனமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தோன்றுகிறது. டாக்டர் நியூட்டன், நான் ஒரு நிமிடம் காத்திருக்கிறேன். இப்போது நீ இந்த சந்திப்பை உணர்ந்து மகிழ்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்ன நடக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள நீ எனக்கு உதவ வேண்டும். நபர் மிக தொலைவிலிருந்து பேசும் குரலில், நாங்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டிருக்கிறோம். அவளுடன் மீண்டும் இருப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், உடல்களை நின்று எப்படி நீங்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டிருக்க முடிகிறது? நபர் என்னை நோக்கி எரிச்சலூட்டும் பெருமூச்சுடன், நாங்கள் ஒருவரை ஒருவர் ஒளியில் தான் சூழ்ந்து கொள்கிறோம். டாக்டர் நியூட்டன், ஆன்மாக்களுக்கு அது எதை போன்றது என்று எனக்கு சொல். நபர் அன்பு பிரகாச ஒளி போர்வையால் போர்த்தப்பட்டது போல. டாக்டர் நியூட்டன், அப்படியா? பிறகு? நபர் கண்டு உணர்ந்ததால் உயர்ந்த குரல் கொண்ட சிரிப்புடன் திடீரென்று குறுக்கிடுகிறார். டிம், அது என் சகோதரன். அவன் இளமையிலேயே அவளது கடந்த கால வாழ்க்கையில் 14 வயதில் நீரில் மூழ்கி இறந்து விட்டான். அவனை இங்கு பார்க்க மிக சந்தோஷமாக உள்ளது. நபர் தன் கைகளை ஆட்டுகிறார். அடுத்த வீட்டில் இருந்த என் சிறந்த பெண் சிநேகிதி வில்மா அங்கே இருக்கிறாள். நாங்கள் அவள் வீட்டு மாடியில் உட்கார்ந்து கொண்டு ஆண்களை குறித்து சிரித்து பேசியது போல இப்போது சிரித்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் நியூட்டன், நபர் தனது அத்தை மற்றும் சில சிநேகிதிகளை பற்றி குறிப்பிட்ட பின்னர், இந்த எல்லா மக்களும் இங்கு வந்து உன்னை வரவேற்கும் வரிசை முறையை எது நிர்ணயிக்கிறது என்று நீ நினைக்கிறாய்? நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு,
நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை தவிர வேறென்ன? டாக்டர் நியூட்டன், சிலருடன் நீ பல வாழ்க்கைகளில் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாய், மற்றவர்களுடன் ஒன்றோ அல்லது இரண்டோ. நபர்: ஆம், நான் என் கணவருடன் மிக அதிகமாக வாழ்ந்துள்ளேன். டாக்டர் நியூட்டன், உன்னை சுற்றி எங்காவது உன் வழிகாட்டியை நீ பார்க்கிறாயா? நபர்: அவர் இங்கே இருக்கிறார். நான் அவர் ஒரு பக்கமாக விலகி மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். அவருக்கு என்னுடைய சில நண்பர்களையும் தெரியும். டாக்டர் நியூட்டன், உன் வழிகாட்டியை அவர் என்று ஏன் கூறுகிறாய்? நபர்: நம்மை பற்றி நாம் என்ன விரும்புகிறோமோ அதை நாம் அனைவரும் தெரிவிக்கிறோம். அவரை பார்க்கும்போது அவர் ஒரு ஆண்மை தன்மையுடன் தொடர்பு படுத்துவது போல எனக்கு தோன்றுகிறது. அது சரியானதும் மிக இயல்பானதும் ஆகும். டாக்டர் நியூட்டன், அவர் உன்னை உன் எல்லா வாழ்க்கைகளிலும் கவனித்துக் கொள்கிறாரா? நபர்: நிச்சயமாக. இங்கே மரணத்துக்கு பின்னரும் அவர் எப்போதும் என் காப்பாளர். நாம் ஆன்மா உலகில் நுழையும் போது நமக்காக முன்கூட்டியே ஒரு வரவேற்பு குழு திட்டமிடப்படுகிறது. உள்ளே வரும் இளம் ஆன்மாவிற்கு நன்கு தெரிந்த முகங்கள் எவ்வாறு அதனை மேம்படுத்துவதாக இருக்கலாம் என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பிறகும் வரவேற்பு கூட்டங்களில் வித்தியாசமான எண்ணிக்கை கொண்ட உயரிய ஆன்மாக்கள் காத்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். ஒரு ஆன்மாவின் தனி வகையான தேவைகளை பொறுத்து சந்திப்பின் வடிவம் அமைப்பும் வேறுபட்டாலும் ஆன்மா உலகில் நாம் எப்போது வரவிருக்கிறோம், நாம் வருகையில் எங்கு நம்மை சந்திக்க வேண்டும் என்று நமது ஆன்மீக கூட்டாளிகள் மிக நுட்பமாக தெரிந்து கொண்டுள்ளனர். அங்கு எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை என்பதை நான் கற்றுக்கொண்டுள்ளேன். அநேகமாக நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த உயரிய ஆன்மா ஒன்று நாம் நுழைவாயில் வழியாக வரும்போது ஆயத்தமாக இருக்க விரும்பும் மற்றவர்களுக்கு முன்னால் காத்திருக்கும். வரவேற்பு குழுக்களின் அளவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பிறகு மாறுவது மட்டுமல்லாமல் ஆன்மீக ஆறுதல் சிறிதே தேவையுள்ள அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்த ஆன்மாக்களுக்கு பெரும்பாலும் வெகுவாக குறைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தின் முடிவில் கூறப்படும் நிகழ்வு 9 இவ்வகையான ஆன்மீக தகவலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிகழ்வு 6ம் 7ம் ஆன்மா உலகில் புதிதாக வந்து சேர்ந்த ஆன்மாக்கள் 3 வழிகளில் ஒன்றன் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுவதை சுட்டி காட்டுகின்றன. இந்த 2 ஆன்மாக்களும் மரணமடைந்த சிறிது நேரத்திலேயே ஒரு முதன்மையான உயரிய ஆன்மாவினால் சந்திக்கப்பட்டனர். தொடர்ந்து குறைந்த செல்வாக்கு கொண்ட மற்றவர்களால் சந்திக்கப்பட்டனர். நிகழ்வு 7ல் இந்த நபர் நிகழ்வு 6ல் வரும் நபரை காட்டிலும் அதிக விரைவில் மக்களை கண்டுணர்ந்தார். மரணம் சம்பவித்த உடனேயே அம்மாதிரியான ஆன்மாக்களை நாம் கூட்டத்தில் சந்தித்தால் நமது கடந்த கால வாழ்க்கைகளில் அவர்கள் வாழ்க்கை துணையாக, பெற்றோர்களாக, தாத்தா பாட்டிகளாக, சகோதர சகோதரிகளாக, மாமாக்கள், அத்தைகள், பெற்றோரின் உடன் பிறந்தோரின் சேயாக நெருங்கிய நண்பர்களாக இருந்ததை நாம் கண்டுணர்கிறோம். என் வாடிக்கையாளர்களுடன் அவர்கள் செல்லும் வழியின் இந்த கட்டத்தில் நான் சில குடலை பிடித்தெழுக்கும் உணர்ச்சி வயப்பட்ட காட்சிகளை நேரில் கண்டிருக்கிறேன். ஆன்மீக பாதையில் இந்த இடைவேளையில் ஆன்மாக்களுக்கு இடையே நடக்கும் உணர்ச்சிமயமான சந்திப்புகள் நமக்கே உரிய முதிர்ச்சி நிலையில் குறிப்பிட்ட உயரிய ஆன்மாக்களின் ஒரு குழுவினுள் நமது தங்குமிடத்தை நிர்ணயிக்கும் முன்னோடி மட்டுமே ஆகும். இந்த சந்திப்புகள் உயர்மட்ட உணர்வு நிலையுள்ள நபரின் மீண்டும் நினைவு கூறும் திறனை அதிகமாக தூண்டுகிறது. எப்படி குழுக்கள் உருவாகின்றன, மற்ற உயரிய ஆன்மாக்களுடன் எவ்வாறு பொருத்தப்படுகின்றன என்பது பற்றிய ஆன்மீக நிறுவன ஏற்பாடுகள் தொடர்ந்து வரும் அத்தியாயங்களில் விவரிக்கப்படும். தற்சமயம் ஆன்மா உலகில் நம்மை வரவேற்கும் உயரிய ஆன்மாக்கள் நமக்கு கற்பிக்கும் குறிப்பிட்ட குழுவின் பகுதியாக இருக்க தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கைகளில் நமக்கு நெருங்கியிருக்கும் எல்லா மக்களும் ஒரே வளர்ச்சி மட்டத்தில் இல்லாததே இதன் காரணமாகும். அவர்கள் நாம் இறந்தவுடனேயே அன்பும் கருணையும் காரணமாக நம்மை சந்திக்க விரும்புவதால் இப்பயணத்தின் கடைசி சேரிடத்தில் நாம் வந்து சேரும் போது அவர்கள் அனைவரும் நமது ஆன்மீக கல்வி குழுவின் பகுதியாக இருப்பார்கள் என்று பொருள்படாது. உதாரணமாக நிகழ்வு 6ல் உள்ள மாமா சார்லி தெளிவாக எனது வாடிக்கையாளரை விட மிக முன்னேற்றமடைந்த ஆன்மாவாக இருந்தார். மேலும் அவர் ஆன்மீக வழிகாட்டி என்ற திறமையில் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடும். மாமா சார்லியின் ஆன்மாவின் அடிப்படையான காரியங்களில் ஒன்று நிகழ்வு 6ல் வரும் நபரின் அப்போதுதான் முடிந்து விட்டிருந்த வாழ்க்கையின் குழந்தை பருவ தாக்குதலை மறக்க உதவுவதே ஆகும் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. மேலும் என் வாடிக்கையாளர் மரணமடைந்த உடனேயே
அவர் பொறுப்பு தொடர்ந்தது. நிகழ்வு 7 வரும் நபருடன் முக்கியமான முதல் தொடர்பு மில்லேரி. இந்த நபர் இருந்த அதே மட்டத்தில் ஒரு உண்மையான வாழ்க்கை துணையாக இருந்தார். மேலும் நிகழ்வு 7 என் வாடிக்கையாளரின் ஆன்மீக வழிகாட்டி அவளுடைய முந்தைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இடையே வரவில்லை என்பதை கவனியுங்கள். இருப்பினும் அக்காட்சி வெளிவந்தவுடன் ஒரு ஆன்மீக வழிகாட்டி பின்னணியில் இருந்து கொண்டு முழு சந்திப்பு நடைமுறையையும் ஏற்பாடு செய்ததற்கான அறிகுறிகள் இருந்தன. நான் இதை பல நிகழ்வுகளில் காண்கிறேன். இரண்டாவது வகையாக நிகழ்வு 5 உள்ள நபர் மாதிரி மரணத்திற்கு உடனேயே ஒருவருடைய ஆன்மீக வழிகாட்டியுடன் ஏற்படும் அமைதியான சந்திப்பை பற்றியதாகும். அங்கு அருகாமையில் வேறு ஒருவரும் இருப்பதில்லை. நிகழ்வு 8 இவ்வகையான சந்திப்பை மேலும் எடுத்து காட்டுகிறது. நாம் அனுபவிக்கும் மரணத்திற்கு பின்னரான சந்திப்பு குறிப்பிட்ட மாதிரியான நம் ஆன்மீக வழிகாட்டியையும் நமது தனிப்பட்ட பண்புகளின் இன்றியமையாத தேவைகளையும் பொறுத்தே உள்ளது. நமது வழிகாட்டிகளுடன் இந்த முதல் சந்திப்பின் காலம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பிறகும் அந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடுகிறது என நான் உணர்கிறேன். மக்கள் தங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளுடன் கொண்டுள்ள மிக நெருங்கிய சம்பந்தத்தை நிகழ்வு 8 காட்டுகிறது. ஏராளமான வழிகாட்டிகள் விசித்திரமான ஓசை எழுப்பும் பெயர்கள் கொண்டவர்கள். மற்றவர்களுடைய பெயர்கள் சற்றே சாதாரணமாக உள்ளன. பழங்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட மதம் சார்ந்த சொல் தற்போது மற்றொருவரின் அனுபவங்களை உணரும் ஆன்மா என்று குறிப்பிட உபயோகப்படுகிறது என்பது என் கவனத்தை தூண்டுவதாக இருந்தது. உண்மையாகவே நான் ஒரு காலத்தில் முட்டாள்தனமாக இந்த சொல்லை புராண இலக்கியத்தை சுட்டி காட்டுவதாகவும் காலத்திற்கு ஏற்றதல்லாத தற்காலத்திய உலகத்தில் முரண்பாடாக உள்ளதாகவும் கருதினேன். காவல் தெய்வங்களை பற்றி எனக்கு அந்த நம்பிக்கை அறவே இல்லை. ஆன்மா பால் வேறுபாடற்றது என்று மீண்டும் மீண்டும் எனக்கு கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அதே மூச்சில் வாடிக்கையாளர்கள் பால் வேறுபாடு முக்கியமற்றதல்ல என்று கூற முடியாது என்றும் தெரிவிக்கிறார்கள். எல்லா ஆன்மாக்களும் தங்களது மனம் சார்ந்த எண்ண கருத்துக்களை பொறுத்து தாம் சந்திக்கும் மற்ற ஆன்மாக்களை ஆணாகவும் பெண்ணாகவும் பகிர்ந்து கொள்ள முடியும், பகிர்ந்து கொள்கிறார்கள். நிகழ்வுகள் 6 மற்றும் 7 புதிதாக வந்து சேர்ந்த ஆன்மாக்கள் பழக்கப்பட்ட முகங்களின் பால் வகையை அறிந்து பார்ப்பதன் முக்கியத்துவத்தை காண்பிக்கின்றன. இது அடுத்த நிகழ்விற்கும் மெய்யாகும். நிகழ்வு 8 தேர்ந்தெடுத்ததற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால், ஆன்மாக்கள் எப்படி ஏன் ஆன்மா உலகில் மனித உருவத்தில் காட்சியளிக்க தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்கே ஆகும். நிகழ்வு 8. டாக்டர் நியூட்டன், நீ பூமியின் விண்வெளி கோளத்தை விட்டு இப்போதுதான் விலகி செல்ல துவங்கியுள்ளாய். ஆன்மா உலகிற்குள் மேலும் மேலும் நகர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன உணர்கிறாய் என்று எனக்கு சொல். நபர் அரவமின்மை பிறகு மிக அமைதியாக உள்ளது. டாக்டர் நியூட்டன், யாராவது உன்னை சந்திக்க வருகிறாரா? நபர், ஆம், அது என் சிநேகிதி ரேச்சல். நான் மரணம் அடையும் போது அவள் எப்போதும் இங்கே இருக்கிறாள். டாக்டர் நியூட்டன், ரேச்சல் உன்னுடன் உன் மற்ற வாழ்க்கைகளில் இருந்த வாழ்க்கை துணையா அல்லது அவள் எப்போதும் இங்கே இருக்கும் ஒருவரா? நபர் சிறிது கோப உணர்ச்சியுடன், அவள் எப்போதும் இங்கே தங்கவில்லை. இல்லை, எனக்கு அவள் தேவையாக இருக்கும்போது அவள் என்னுடன் என் மனதில் இருக்கிறாள். அவள் எனது சொந்த பாதுகாப்பாளர். தனது என்ற உரிமை மற்றும் தற்பெருமையுடன் கூறுகிறார். குறிப்பு: வழிகாட்டிகளின் தனி பண்புகள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் மற்ற உதவும் உயரிய ஆன்மாக்களிலிருந்தும் வேறுபட்டு இருப்பதை பற்றி அத்தியாயம் 8 ஆராயப்படும். டாக்டர் நியூட்டன், இந்த ஆன்மாவை நீ ஏன் அவள் என்று கூறுகிறாய்? ஆன்மாக்கள் பாலற்றதாக கருதப்படவில்லையா? நபர், பார்க்க போனால் அது சரிதான். ஏனெனில் நாங்கள் 2 விதத்திலும் இருக்க தகுதியுள்ளவர்கள். ரேச்சல் தன்னை எனக்கு பெண்மணியாக காண்பிக்க விரும்புகிறாள். மேலும் அது அவளது மானசீகமான விருப்பமும் கூட. டாக்டர் நியூட்டன், உன் ஆன்மீக வாழ்வில் நீ ஆண் அல்லது பெண் என்ற தனி பண்புகளை எடுத்துக்கொண்டுள்ளாயா? நபர், இல்லை. ஆன்மாக்களாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு பாலை காட்டிலும் இன்னொரு பாலை சார்ந்திருக்கும் காலகட்டங்கள் உள்ளன. இறுதியில் இயல்பான விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. டாக்டர் நியூட்டன், ரேச்சலின் ஆன்மா தற்சமயம் உண்மையிலேயே எப்படி தெரிகிறது என்று நீ விவரிப்பாயா? நபர் அமைதியாக, எனக்கு நன்றாக ஞாபகம் உள்ளபடி அவள் சிறிய உடல்வாகு, இனிய தோற்றம் மற்றும் முகத்தில் உறுதி நிறைந்த தோற்றத்துடன் உள்ள மென்மையான ஒரு பெண்மணி. மிக அதிக அறிவும் அன்பும் உள்ளவள். டாக்டர் நியூட்டன், பூமியில் ரேச்சலை உனக்கு தெரியுமா? நபர்,
பழைய நினைவுகள் துயரத்துடன் பதிலளிக்கிறார். ஒரு காலத்தில், நீண்ட காலத்திற்கு முன்னர், வாழ்க்கையில் அவள் என்னுடன் நெருக்கமாக இருந்தாள். தற்பொழுது அவள் என் பாதுகாப்பாளர். டாக்டர் நியூட்டன், அவளை பார்க்கும்போது நீ என்ன உணர்கிறாய்? நபர், அமைதி, சாந்தம், அன்பு. டாக்டர் நியூட்டன், நீயும் ரேச்சலும் ஒருவரை ஒருவர் மானிட கண்களுடன் பார்த்து கொள்கிறீர்களா? நபர் தயங்குகிறார். ஆம், ஒரு விதத்தில். ஆனால் வித்தியாசமாக. நாங்கள் கண்களாக எடுத்துக்கொள்வதை நீங்கள் மனது என்று நினைக்கிறீர்கள். ஏனெனில் பூமியில் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். நிச்சயமாக பூமியிலும் மனிதர்களாக நாம் அவ்விதமே எடுத்துக்கொள்ளலாம். டாக்டர் நியூட்டன், ஆன்மா உலகில் கண்களுடன் செய்யக்கூடிய எதை பூமியிலும் கண்களுடன் செய்யலாம். நபர், ஒரு மனிதனின் கண்களை நீங்கள் நிலத்தளத்தில் காணும்போது சற்று முன்னரே நீங்கள் சந்தித்த மக்கள் கூட இதற்கு முன்னரே உங்களுக்கு தெரிந்த ஒளியை பார்த்தால் அது அவர்களை பற்றி ஏதோ ஒன்றை உங்களுக்கு கூறுகிறது. ஒரு மனிதராக அது ஏன் என்று உங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் உங்கள் ஆன்மா ஞாபகம் வைத்துக் கொண்டுள்ளது. குறிப்பு: ஆன்மீக தனித்துவத்தின் ஒளி வாழ்க்கை துணையின் மனித கண்களில் பிரதிபலிக்கிறது என்று என் வாடிக்கையாளர் பல விதங்களில் வெளிப்படையாக கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு முறை என் வாழ்க்கையில் இதை அனுபவித்துள்ளேன். நான் முதன்முறையாக என் மனைவியை பார்த்தபோது இந்த உடனடி அங்கீகாரத்தை நான் தெரிந்து கொண்டேன். அதன் விளைவு வியப்பு மற்றும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் இருந்தது. மேலும் அது சிறிது அச்சமூட்டுவதும் கூட. டாக்டர் நியூட்டன், பூமியில் சில நேரங்களில் இருவர் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் முன்னரே தெரிந்தவாறு உணரக்கூடும் என்று நீ சொல்கிறாயா? நபர், ஆம், அது சரிதான். டாக்டர் நியூட்டன், ஆன்மா உலகில் ரேச்சலிடம் நாம் மீண்டும் செல்வோம். உன் பாதுகாப்பாளர் தன் உருவத்தை மனித உருவில் உருவாக்க உன் மனதில் கருத்து ஊன்றவில்லை என்றால் எப்படியும் உனக்கு அவளை தெரிந்திருக்குமா? நபர், இயல்பாகவே நாம் ஒருவரை ஒருவர் மனதால் எப்போதும் அடையாளம் கொள்ளலாம். ஆனால் இந்த வழியில் அது இன்னும் தயாரானதாக உள்ளது, நயமாக உள்ளது. அது கேட்க கிறுக்குத்தனமாக உள்ளது என்று எனக்கு தெரியும். ஆனால் அது சமுதாயத்தில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று. தெரிந்த முகத்தை பார்ப்பது இதமாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், கடந்த கால வாழ்க்கைகளில் உனக்கு தெரிந்த மக்களின் மனித தோற்றத்தை காண்பது, குறிப்பாக பூமியை விட்டு விலகி சென்ற உடனேயே தன்னை சரிதெய்து கொள்ளும் காலகட்டத்தில் நல்லது என்று நினைக்கிறாயா? நபர், ஆம். இல்லை என்றால் முதலில் நாம் சிறிது தொலைந்து விட்டதாக உணர்கிறோம். தனிமை, குழப்பமும் அடைந்திருக்கலாம். முன்னிருந்த நிலையிலேயே மக்களை பார்ப்பது முதலாக நான் திரும்பி வரும்போது இங்கு இருப்பவர்களுடன் வேகமாக பழக்கம் ஏற்படுத்தி கொள்ள உதவுகிறது. மேலும் ரேச்சலை பார்ப்பது எப்போதுமே ஒரு பெரிய அளவில் உதவி செய்கிறது. டாக்டர் நியூட்டன், பூமியில் உன் ஒவ்வொரு மரணத்திற்கு பின்னரும் உன்னை ஆன்மா உலகில் சரி செய்து கொள்வதற்கு ரேச்சல் மனித உருவத்தில் காட்சியளிக்கிறாளா? நபர் ஆர்வத்துடன், ஆம், அவள் காட்சியளிக்கிறாள். மேலும் அவள் எனக்கு பாதுகாப்பு அளிக்கிறாள். முன்னரே தெரிந்த மற்றவர்களை நான் பார்க்கும் போதும் எனக்கு நன்றாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், நீ மக்களுடன் பேசுகிறாயா? நபர், யாரும் பேசுவதில்லை. நாங்கள் மனதால் தொடர்பு கொள்கிறோம். டாக்டர் நியூட்டன், உணர்வால் தொடர்பா? நபர், ஆம். டாக்டர் நியூட்டன், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி ஆன்மாக்கள் தனிமையில் உணர்வால் உரையாட முடியுமா? நபர், சிறிது இடைவேளைக்கு பிறகு, ஆம், நெருங்கிய உறவு நிலைக்கு. டாக்டர் நியூட்டன், இது எவ்வாறு செயல்படுகிறது? நபர், தொடுநிலையால். அது தொடுநிலை தொடர்பு என்று கூறப்படுகிறது. குறிப்பு: இரண்டு ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் மிக அருகாமையில் வரும்போது அவர்கள் பிணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொடுநிலை மூலம் தனிமையில் எண்ணங்களை அனுப்ப முடியும் என்று என் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். அது அவர்களிடையே மின்சார ஓசை தூண்டு விசையாக கடந்து செல்கிறது. பெரும்பாலான எடுத்துக்காட்டுகளில் அறித்துயல் நிலையிலுள்ள நபர்கள் இந்த தனிப்பட்ட பிணைப்புகளை பற்றி என்னிடம் பேச விரும்புவதில்லை. டாக்டர் நியூட்டன், ஆன்மாவாக இருக்கும்போது உன்னால் மனித தோற்றங்களை கருத்து மூலம் மனதில் எவ்வாறு உருவாக்க முடியும் என்று எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? நபர், என் திட ஆற்றல் மூலமாக நான் விரும்புகின்ற தோற்றங்களை பற்றி நான் நினைக்க மட்டும் செய்கிறேன். ஆனால் எது இதை செய்ய தகுதி அளிக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது. டாக்டர் நியூட்டன், சரி, நீயும் மற்ற ஆன்மாக்களும் ஏன் வெவ்வேறு நேரங்களில் குறிப்பிட்ட தோற்றங்களை மனதில் கருத்து மூலம் உருவாக்க செய்கிறீர்கள் என்று எனக்கு சொல்ல முடியுமா? நபர், நீண்ட இடைவேளைக்கு பிறகு, அது இங்கு எல்லா பக்கங்களிலும் நம் இயக்கம் எங்கு உள்ளது என்பதை பொறுத்துள்ளது. நாம் மற்றொருவரை பார்க்கும்போது உள்ள நம் மனநிலையை பொறுத்துள்ளது. டாக்டர் நியூட்டன், அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். அங்கீகாரத்தை பற்றி இன்னும் மேலே கூறு. நபர், அவர்களை இங்கு சந்திக்கும் போது அங்கீகாரம் ஒரு நபரின் உணர்வுகளை பொறுத்துள்ளது.
அவர்களை குறித்து நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க விரும்புவதை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் நமக்கு காண்பிப்பார்கள். நாம் அவர்களை சந்திக்கும் சூழ்நிலையையும் அது சார்ந்துள்ளது. டாக்டர் நியூட்டன், நீ இன்னும் தெளிவாக கூற முடியுமா? எந்த வேறுபட்ட சூழ்நிலைகள் மற்ற ஆன்மாக்களை நோக்கி ஆற்றல் வடிவங்களை குறிப்பிட்ட விதத்தில் திடப்பொருளாக மாற்ற முடியும்? அது நீங்கள் அவர்கள் எல்லைக்குள் இருக்கிறீர்களா அல்லது உங்கள் எல்லைக்குள்ளா என்பதற்கிடையிலான வித்தியாசமாகும். ஒரு இடத்தில் ஒரு வகையான தோற்றங்களை உங்களுக்கு காண்பிக்க அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இருப்பினும் மற்றொரு இடத்தில் நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை பார்க்கலாம். குறிப்பு: நாம் ஆன்மா உலகில் மேலும் முன் செல்லும் போது ஆன்மீக எல்லை விளக்கப்படும். டாக்டர் நியூட்டன், ஆன்மா உலக நுழைவாயிலில் ஒரு ஆன்மா உனக்கு ஒரு முகத்தை காட்டும், வேறு சூழ்நிலையில் பின்னர் மற்றொரு உருவத்தை காட்டும் என்று எனக்கு நீ சொல்கிறாயா? அது சரிதான். டாக்டர் நியூட்டன், ஏன்? நான் உங்களிடம் முன்னரே கூறியது போல, நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி எங்களை காட்டுகிறோம் என்பதன் பெரும்பாலான பகுதி நாம் அச்சமயத்தில் என்ன உணர்கிறோம் என்பதை பொறுத்தது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருடன் என்ன தொடர்பு கொண்டுள்ளோம் என்பதையும் நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதையும் பொறுத்துள்ளது. டாக்டர் நியூட்டன், நான் அந்த அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்கிறேனா என்று தயவு செய்து எனக்கு சொல். ஆன்மாக்கள் ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்திக் கொள்ளும் தனித்துவம் ஆன்மா உலகில் நேரத்தையும் இடத்தையும் அவர்களது மனநிலையையும் பொறுத்தது. மேலும் அவர்கள் சந்திக்கும் போது உள்ள அவர்களது மனதின் அக உணர்வையும் சார்ந்திருக்க கூடும். சரிதானே? மிகவும் சரி. மேலும் அது 2 வழிகளிலும் வேலை செய்கிறது. அது ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. டாக்டர் நியூட்டன், அப்படியானால் ஒருவருடைய இந்த உருவ மாற்றங்களுடன் ஒரு ஆன்மாவின் விழிப்புணர்வு நிலையின் உண்மையான பண்புகளை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? சிரிக்கிறார். உண்மையிலேயே நாம் யார் என்பதை நாம் வெளிப்படுத்தும் உருவம் நம்மிடமிருந்து ஒருபோதும் மறைப்பதில்லை. எப்படியும் அது பூமியில் நமக்கு தெரியும் உணர்வு அல்ல. இங்கு அது மிகவும் புலனாகாதது. நாம் ஏன் குறிப்பிட்ட தோற்றங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறோம் என்பது கருத்துக்களை உறுதிப்படுத்துதலின் அடிப்படையில் உள்ளது. டாக்டர் நியூட்டன், கருத்துகள் அச்சமயத்தில் உன் உணர்ச்சி வெளிப்பாடு என்று கருதுகிறாயா? ஆம், ஒருவிதமாக. ஏனெனில் மற்ற இடங்களில் நமது பௌதீக வாழ்க்கைகளில் நாம் விஷயங்களை கண்டுபிடித்த போதும் கருத்துக்களை உருவாக்கிய போதும் நமது மனித தோற்றங்கள் நமது பாகமாக இருந்தன. அவற்றையெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே உபயோகிக்க முடியும். டாக்டர் நியூட்டன், சரி. நமது ஒவ்வொரு கடந்த வாழ்க்கைகளிலும் நமக்கு வெவ்வேறு முகங்கள் உள்ளன. வாழ்க்கைகளுக்கு இடையில் நாம் எதை நாம் புனைந்து கொள்கிறோம்? நாம் அதை கலவையாக்குகிறோம். நாம் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்பதை பொறுத்து நாம் பார்க்கும் நபர் நம்மை அதிகமாக எந்த தோற்றத்தில் அடையாளம் கண்டு கொள்வாரோ அந்த தோற்றங்களை நாம் புனைந்து கொள்கிறோம். டாக்டர் நியூட்டன், தோற்றங்களை வெளிப்படுத்தாமல் பகிர்ந்து கொள்வது உண்டா? நிச்சயமாக நாங்கள் அதை செய்கிறோம். அது இயல்பானது. ஆனால் தோற்றங்களுடன் உள்ள மக்களுடன் நான் மானசீகமாக இன்னும் விரைவில் தொடர்பு கொள்கிறேன். டாக்டர் நியூட்டன், ஒரு குறிப்பிட்ட வகையான முக தோற்றங்களை வெளிப்படுத்த நீ ஆதரவு அளிக்கிறாயா? நான் மீசையுடன் உள்ள முகத்தை விரும்புகிறேன், கல் போன்று கடினமான தாடையுடன். டாக்டர் நியூட்டன், நாம் முன்னர் விவாதித்த வாழ்க்கையில் டெக்சாஸில் மாட்டிடையனாக நீ ஜெஃப் டைனராக இருந்தபோது என்று பொருள் கொள்கிறாயா? சிரிக்கிறார். அதுதான். மேலும் நான் மற்ற வாழ்க்கைகளிலும் கூட ஜெஃப் போன்ற முகத்துடன் இருந்தேன். டாக்டர் நியூட்டன், ஆனால் ஏன் ஜெஃப்? நீ உன் கடைசி வாழ்க்கையில் அவனாக இருந்ததாளா? இல்லை, ஜெஃப் ஆக எனக்கு நன்றாக இருந்தது. அது சந்தோஷமான சிக்கலற்ற வாழ்க்கையாக இருந்தது. நான் உயர்ந்தவனாக தோற்றமளித்தேன். நீங்கள் நெடுஞ்சாலையில் பார்க்கும் விளம்பர பட்டிகளில் காணும் புகைப்படிக்கும் விளம்பரங்களில் உள்ள முகங்களைப் போல என் முகம் இருந்தது. வாய்மூடி நகைத்து கொண்டு ஜெஃபாக என் முறுக்கு மீசையை காட்டிக்கொள்வதை நான் உணர்ந்து மகிழ்கிறேன். டாக்டர் நியூட்டன், ஆனால் அது ஒரு வாழ்க்கை மட்டும்தானே? உன்னுடன் அந்த வாழ்க்கையில் தொடர்பில்லாத மக்கள் உன்னை இங்கு கண்டுணராமல் இருக்கக்கூடும். விரைவில் அவர்கள் அது நான் என்பதை கண்டறிவார்கள். நான் வேறொன்றுக்கு மாறக்கூடும். ஆனால் தற்போது தான் நான் என்னை ஜெஃபாக அதிகமாக விரும்புகிறேன். டாக்டர் நியூட்டன், ஆகவே இது நாமும் ஆன்மாக்களாக எத்தனை முகத்தோற்றங்களை வெளிக்கொண்டு வந்தாலும் நாம் அனைவரும் உண்மையிலேயே ஒரே ஒரு தனித்துவத்தை கொண்டுள்ளோம் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்ததற்கு திரும்ப செல்கிறது. ஆம், நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் உண்மையிலேயே யாராக இருக்கிறார்களோ அப்படி பார்க்கிறீர்கள். சிலர் நீங்கள் அவர்களை பற்றி என்ன எண்ணுவீர்கள் என்பதற்காக அவர் தங்களுடைய மேன்மையான பக்கத்தை மட்டும் காண்பிக்க விரும்புகிறார்கள்.
நீ என்ன முயற்சி செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ எப்படி தோற்றமளிக்கிறாய் என்பதல்ல என்பதை அவர்கள் முழுமையாக உணர்வதில்லை. ஆன்மாக்கள் தாங்கள் எப்படி காட்சியளிக்க வேண்டும், பூமியில் எப்போதுமே அடைந்திராத முகங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் நமக்கு ஏளன சிரிப்புகள் சிரிக்க ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அது இயல்பானதுதான். டாக்டர் நியூட்டன், அப்படியானால் நாம் அதிக முதிர்ச்சி அடையாத ஆன்மாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமா? நபர்: ஆம், வழக்கமாக அவர்கள் இயங்க முடியாமல் இருக்கக்கூடும். நாம் குற்றம் காண்பதில்லை, முடிவில் அவர்கள் தேறிவிடுவார்கள். டாக்டர் நியூட்டன், நான் ஆன்மா உலகை உயரிய, எல்லாம் அறிந்த, புத்திசாலித்தனையான, விழிப்புணர்வு நிலை கொண்ட இடமாக கருதுகிறேன். ஆன்மாக்களுக்கு வெவ்வேறு மனப்பாங்குகளும் வீண் தற்பெருமையும் அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பியது போலும் இருப்பதாக நீ தோற்றுவிக்கிறாய். நபர்: அட்டகாசமான சிரிப்பு. அவர்கள் பௌதீக உலகங்களில் எப்படி காட்சியளித்தாலும் மக்கள்தான். டாக்டர் நியூட்டன்: ஓ, பூமியை தவிர மற்ற கிரகங்களில் சென்றுள்ள ஆன்மாக்களை நீ பார்க்கிறாயா? நபர் சிறிய இடைவெளிக்கு பிறகு: எப்போதாவது. டாக்டர் நியூட்டன்: பூமியை தவிர மற்ற கிரகங்களில் உள்ள ஆன்மாக்கள் எந்த தோற்றங்களை உனக்கு காண்பிக்கிறார்கள்? நபர் மழுப்புகிறார்: நான் என் சொந்த மக்களுடன் ஒரு வகையில் இணைந்து கொள்கிறேன், ஆனால் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு எந்த தோற்றங்களையும் மேற்கொள்ளலாம். குறிப்பு: என் வாடிக்கையாளர்களிடமிருந்து மற்ற உலகங்களில் மனித உருவமின்றி அவர்களது கடந்த கால பௌதீக வாழ்க்கைகளின் நினைவுகளை வெளிக்கொண்டு வருவது எப்போதுமே ஒரு சவாலாக உள்ளது. இந்த அனுபவங்களை ஞாபகத்தில் கொண்டு வருதல் வழக்கமான வயதானவர்கள், இன்னும் முன்னேற்றம் அடைந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் பின்னர் இதை காண்போம். டாக்டர் நியூட்டன்: ஆன்மீக தேவையை பொறுத்து ஆன்மாக்களாக ஒருவருக்கு ஒருவர் தோற்றங்களை அனுப்பி கொள்ளும் தகுதி கடவுள் நமக்கு தந்த பரிசா? நபர்: எனக்கு எப்படி தெரியும்? நான் கடவுள் அல்ல. ஆன்மாக்கள் தவறு செய்யக்கூடும் என்னும் பொது கருத்து சில மக்களுக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறது. நிகழ்வு 8 உள்ள நபரின் வாக்குமூலங்களும் மற்ற வாடிக்கையாளர்களின் உரைகளும் ஆன்மா உலகில் நம்மில் பெரும்பாலானவர்கள் பரிபூரணமானவர்களிலிருந்து இன்னும் வெகு தொலைவில் இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுகிறது. மறுபிறவியின் இன்றியமையாத குறிக்கோள் சுய முன்னேற்றமாகும். ஆன்மா உலகின் உள்ளேயும் வெளியிலும் ஏற்படும் நம் முன்னேற்றத்தினுடைய உள இயல்பு தொடர்பான வெவ்வேறு அங்கங்கள் என் வேலையில் அடித்தளமாகும். ஆன்மா உலகில் நுழையும் போது மற்ற ஆன்மாக்களின் சந்திப்பின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். நம் வழிகாட்டிகளுடன் மற்ற பழக்கப்பட்ட மக்களுடன் இணைவதை தவிர மரணத்திற்கு பின்னர் 3ஆம் வகையான மறுநுழைவை பற்றி நான் குறிப்பிட்டுள்ளேன். இது ஒரு ஆன்மா ஒருவராலும் சந்திக்கப்படாத சற்றே நிலைக்குலைய வைக்கும் அனுபவமாகும். எனது பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு வழக்கத்திற்கு மாறான சம்பவம் ஆன போதிலும் அவர்கள் தாங்கள் இறுதியில் சேரும் இடத்திற்கு எவ்வாறு கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் தனிமையில் இழுக்கப்படுகிறார்கள், மற்றவர்களுடன் கடைசியில் தொடர்பு எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது என்று விவரிக்கும் அந்த நபர்களை குறித்து நான் இன்னமும் சிறிது வருத்தம் அடைகிறேன். இது நீங்கள் முன்னர் சென்றிருந்த வெளிநாட்டில் பயண மூட்டைகளை கையாள்பவர்களோ அல்லது சுற்றுலா பயணிகளுக்கு உதவ வழிகாட்ட தகவல் மையமோ இல்லாத இடத்தில் இறங்குவது போலாகும். வெளிப்படையாக எந்த ஆன்மாவுடனும் இணக்கமோ பழக்கமோ இல்லாததுதான் இவ்வகையான நுழைவை பற்றி என்னை மிக அதிகமாக பாதிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆன்மீக நுழைவாயிலும் அதற்கு அப்பாலும் தனிமையாக இருப்பது பற்றிய தங்கள் கருத்துக்களை அந்த ஆன்மாக்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. இது எவ்வாறு இருக்கக்கூடும் என்பது என் சொந்த கருத்துக்களே ஆகும். உண்மையில் இந்த வகையினத்தை சேர்ந்த மக்கள் அனுபவமிக்க பயணிகள். வயதான முதிர்ச்சியடைந்த ஆன்மாக்களான அவர்களுக்கு துவக்க துணை திட்டம் தேவையில்லாதது போல தோன்றுகிறது. அவர்கள் மரணத்திற்கு பின்னர் எங்கே செல்கிறார்கள் என்று அவர்களுக்கு சரியாக தெரியும். இந்த நடைமுறை அவர்களுக்கு மேலும் விரைவுபடுத்துவதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களை சந்திப்பதற்காக நிற்பவர்களை காட்டிலும் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து சேர வேண்டிய இடத்திற்கு மிக விரைவில் சென்று விடுகின்றனர். நிகழ்வு 9 வரும் நபர் ஆயிரக்கணக்கான வருடங்களை கடந்த அதிக எண்ணிக்கையில் வாழ்க்கைகளை பெற்றவர். தற்போதைய வாழ்க்கைக்கு 8 வாழ்க்கைகளுக்கு முன்னர் ஆன்மீக நுழைவாயிலில் ஆன்மாக்கள் அவரை சந்திப்பதை இறுதியாக நிறுத்தினார். நிகழ்வு 9. டாக்டர் நியூட்டன்: இறக்கும் தருணத்தில் உனக்கு என்ன நிகழ்கிறது? நபர்: நான் மகத்தான விடுதலை அடைந்தது போல உணர்கிறேன். மேலும் நான் வேகமாக நகர்ந்து செல்கிறேன். டாக்டர் நியூட்டன்: பூமியிலிருந்து ஆன்மா உலகிற்கு உன் புறப்பாட்டை நீ எப்படி வர்ணிப்பாய்? நபர்: நான் ஒளித்தூண் போல வெளியேறுகிறேன். மேலும் நான் என் வழியில் சென்று கொண்டிருக்கிறேன். டாக்டர் நியூட்டன்: உனக்கு எப்போதுமே இது அவ்வளவு வேகமாக இருந்திருக்கிறதா?
நபர்: இல்லை, என் கடைசி வாழ்க்கை தொடர்புகளுக்கு பின்னர்தான். டாக்டர் நியூட்டன்: ஏன்? நபர்: எனக்கு வழி தெரியும். நான் யாரையும் பார்க்க தேவையில்லை. நான் அவசரத்தில் இருக்கிறேன். டாக்டர் நியூட்டன்: நீ ஒருவராலும் சந்திக்கப்படவில்லை என்று உனக்கு மனக்கவலை ஏற்படவில்லையா? நபர் சிரிக்கிறார்: ஒரு காலத்தில் அது நன்றாக இருந்தது. ஆனால் அம்மாதிரியான விஷயம் இனி எனக்கு தேவையில்லை. டாக்டர் நியூட்டன்: உதவியின்றி ஆன்மா உலகில் நீ நுழைவதற்கான அனுமதி யாருடையதாக இருந்தது? நபர் சிறிய இடைவேளை பின்னர் தோள் அசைப்புடன்: அது நானே சமாளிக்க முடியும் என்று நான் தெரிந்து கொண்ட போது. என் ஆசிரியருக்கும் எனக்கும் இடையிலான பரஸ்பர முடிவு. டாக்டர் நியூட்டன்: நீ தற்போது ஒருவாறு தொலைந்தது போலவோ தனிமையாகவோ உணரவில்லையா? நபர்: நீ குழந்தைத்தனமாக பேசுகிறாயா? இனி ஒருவரும் என் கையை பிடித்து கூட்டி செல்ல தேவையில்லை. நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். மேலும் அங்கு சென்றடைய நான் ஆவலுடன் இருக்கிறேன். நான் ஒரு காந்தத்தால் இழுக்கப்படுகிறேன். நான் இப்பயணத்தை உணர்ந்து மகிழ்கிறேன். டாக்டர் நியூட்டன்: நீ சேரும் இடத்திற்கு உன்னை இழுத்து செல்லும் இந்த வழிமுறை எப்படி வேலை செய்கிறது என்று எனக்கு விவரி. நபர்: நான் ஒரு அலை மீது பயணம் செய்கிறேன், ஒரு ஒளிக்கதிர் மீது. டாக்டர் நியூட்டன்: இக்கதிர் மின்காந்த இயல்புடையதா? நபர்: அது ஒரு வானொலி இணைப்பு போல. யாரோ என்னை சுழற்சி எனக்கு சரியான அலை அதிர்வு எண்களை கண்டுபிடித்து கொடுப்பது போல. டாக்டர் நியூட்டன்: நீ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றலால் சுய கட்டுப்பாடு இல்லாமல் வழிகாட்டப்படுவதாக கூறுகிறாயா? மரணத்திற்கு பின் துரிதப்படுத்திய மாதிரி நீ உனது பயணத்தை விரைவுபடுத்த முடியாதா? நபர்: ஆம், நான் அலைக்கதிர்களுடன் செல்ல வேண்டும். அலைகளுக்கு இலக்கு உள்ளன. நான் அதனுடன் பாய்ந்து கொண்டிருக்கிறேன். அது சுலபமானது. நமக்காக அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். டாக்டர் நியூட்டன்: உனக்கு யார் செய்கிறார்கள்? நபர்: இதை கட்டுப்படுத்துபவர்கள். எனக்கு உண்மையில் தெரியாது. டாக்டர் நியூட்டன்: அப்படியானால் உனக்கு சுதந்திரமில்லை. உந்தன் சொந்த சேருமிடத்தை கண்டுபிடிக்கும் பொறுப்பு உனக்கு கிடையாது. நபர் சிறிய இடைவெளிக்கு பிறகு: என் மனம் அசைவுடன் இணைந்துள்ளது. நான் ஒளியலை எதிர்வுடன் பாய்ந்து செல்கிறேன். டாக்டர் நியூட்டன்: ஒளியலை எதிர்வா? உனக்கு ஒளிகள் கேட்கின்றனவா? நபர்: ஆம், அலைக்கதிர்கள் அதிர்வுறுகின்றன. நான் இதனுடன் பிணைக்கப்படுகிறேன். டாக்டர் நியூட்டன்: நீ வானொலியை பற்றி சொன்ன செய்திக்கு மீண்டும் செல்வோம். உன் ஆன்மீக பயணத்தில் ஒளி அலைகளின் வெவ்வேறு அதிர்வுகளான உயர்ந்த, நடுத்தர மற்றும் தாழ்ந்த நிலையான ஒளி அலை அதிர்வுகளை பொறுத்து மாற்றம் உண்டா? நபர் சிரித்து கொண்டு: பரவாயில்லையே. ஆம், நான் ஒரு வரிசையில் இருக்கிறேன். ஒரு ஒளியின் கலங்கரை விளக்கம் போல. அது என் சொந்த துணியின் ஒரு பகுதி, என் அலை அதிர்வு. டாக்டர் நியூட்டன்: எவ்வாறு ஒளியும் அதிர்வுகளும் இணைந்து திசை கதிர்களை உருவாக்க முடியும் என்று நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நபர் பளபளப்பான ஒளிக்குள் மிக பெரிய இசை சுவடு இருப்பதாக நினையுங்கள். டாக்டர் நியூட்டன்: ஓ, இங்கு ஆற்றல் இருக்கிறதா? நபர்: ஒரு ஆற்றல் எல்லைக்குள் எங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பயணம் செய்வது கோடுகளில் மட்டுமே அல்ல. நாங்களே ஆற்றலை உற்பத்தி செய்கிறோம். எங்கள் அனுபவத்தை பொறுத்து நாங்கள் இந்த ஆற்றலை உபயோகிக்கலாம். டாக்டர் நியூட்டன்: அப்படியானால் உன் முதிர்ச்சி மட்டம் உன் பயணத்தின் வேகத்தின் திசையையும் ஓரளவு கட்டுப்படுத்த உதவுகிறது. நபர்: ஆம், ஆனால் இந்த இடத்தில் அல்ல. நான் ஒரு நிலையில் என்னை அமைத்து கொண்ட பிறகு தானாகவே அதிக அளவில் சுற்றலாம். தற்பொழுது நான் இழுக்கப்படுகிறேன். நான் அதனுடன் செல்ல வேண்டும் என்று ஊகிக்கிறேன். டாக்டர் நியூட்டன்: சரி, இதனுடன் தங்கியிரு. அடுத்து என்ன நடக்கிறது என்று எனக்கு விவரி. நபர் சிறிது இடைவேளைக்கு பிறகு: நான் தனியாக நகர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தந்த இடம் வசதியாக இருக்கிறது. என்னுடைய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அறிதுயில் நிலையில் ஆராய்ச்சியை பின்பற்றும் உணர்வு நிலையுடைய மனம் உணர்வு நிலையற்ற மனதுடன் இணைந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் உள்ளார்ந்த நினைவாற்றலுக்கு ஏவப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் வேலை செய்கிறது. நிகழ்வு 9 உள்ள நபர் மின் ஆற்றல் பொறியாளர். ஆகவே அவருடைய ஆன்மீக புலனுணர்வுகளை வெளிப்படுத்த அவர் சில தொழில்நுட்பமான விளக்கங்களை பயன்படுத்தி கொண்டார். இந்த வாடிக்கையாளரின் ஆன்மாவின் பயணத்தை பற்றி அவருடைய எண்ணங்கள் தொழில்நுட்பமான வகையில் விளக்க முயற்சி என் யோசனைகளால் ஊக்குவிக்கப்பட்டது. ஆனால் கட்டளையிடப்படவில்லை. எல்லா நபர்களும் ஆன்மா உலகை பற்றிய என் கேள்விகளுக்கு பதிலளிக்க தங்கள் சொந்த அறிவு திறனை உபயோகிக்கிறார்கள். அசைவை விவரிக்க இந்த நபர் தனக்கு நன்கு தெரிந்த பௌதிக சட்டங்களை உபயோகித்தார். ஆனால் வேறொரு நபர் ஆன்மாக்கள் இந்த வட்டாரத்தில் வெற்றிடத்திற்குள் நகர்கின்றனர் என்று கூறியிருக்கலாம். ஆன்மா உலகிற்குள் ஆன்மாக்கள் செல்லும் வழியை பற்றி விளக்கம் அளிப்பதற்கு முன்
பௌதீக மரணத்திற்கு பின் இத்தனை தூரம் சென்றடையாமலா அல்லது இயல்பான பயண பாதையிலிருந்து திசை மாற்றப்பட்டோ உள்ள அந்த ஆன்மாக்களை பற்றி விவாதிக்க விரும்புகிறேன். தொடரும். ஓம்.